ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமனி. இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து எப்படி உங்கள் பணத்தை ரெடீம் இல்லை வித்ட்ரா பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் ரெடீம்ஸ்னு வரப்போ இன்வெஸ்டர்ஸு உங்களுடைய ஸ்கீமில் இருக்கக்கூடிய யூனிட்ஸோ இல்லை பணத்தையோ நீங்கள் திரும்பி எடுக்கிறது தான் ரெடீம்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் யூனிட்டை நீங்கள் விற்றுட்டு உங்களுக்கு பணம் ஏஎம்சி சைட்லேருந்து திருப்பி கொடுப்பாங்க. சப்போஸ் அப்படி கொடுக்கக்கூடிய பணத்துக்கு எக்ஸிட் லோடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சில ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 நாளோ இல்லை 6 மாதம் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்குள்ளே நீங்கள் பணம் எடுக்கிறப்போ 1 இல்லை 1.5% வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திரும்பி வந்து ஏஎம்சிக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ரெடீம் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு 2 விதமான முறையில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒன்று யூனிட் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இவ்வளோ பணம் எனக்கு குறிப்பிட்ட பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 யூனிட் இருக்குன்னா அந்த 1000 யூனிட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லை 1000 யூனிட்டுக்கு ஏற்றக்கூடிய பணம் எவ்வளோ இருக்கோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் எல்லாம் இன்வெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு 800 யூனிட் எடுக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு தான் பணம் தேவை இருக்குன்னா 800 யூனிட் நீங்கள் ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்குறப்போ அந்த டைமில் என்ன என்ஏவி வேல்யூ, அதாவது நெட் அசட் வேல்யூம்பாங்க, ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு 40 ரூபா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 800 யூனிட்டு இன்ட்டு 40 ரூபான்றப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வரும். இல்லை மணியில் கூட நீங்கள் 40,000 எடுக்கலாம், 30,000 எடுக்கலாம், எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்குறப்போ இதை நீங்கள் ஆஃப்லைனில் கொடுத்தாலும் சரி, ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு லாகின் கிரெடென்ஸ், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு ரொம்பவே அவசியம். இல்லை உங்கள் பேன் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, இல்லை இமெயில் அட்ரஸ் அப்படின்றது ரொம்பவே அவசியம். அந்த டீட்டெயில்ஸ் மேண்டிட்டரி டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பணம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேருந்து வித்ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் அப்படி வித்ட்ரா பண்ணுற பணமானது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு குறிப்பிட்ட நாளில் வந்துடும். இப்போ டெப்ட்டு இல்லை லிக்விட் ஃபண்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ 2 இல்லை 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு பணமானது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் ஏதாவது வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 3 இல்லை 5 நாளைக்குள்ளே உங்களுடைய பணமானது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ எக்ஸிட் லோடு இருக்கான்னு பார்த்துக்குங்க நீங்கள் ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. சரி, என்னென்ன மாதிரி காரணங்களுக்கெல்லாம் ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு காரணம் பார்க்குறப்போ இன்வெஸ்டர் ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. குறைஞ்சது 10 இல்லை 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த இலக்கானது பூர்த்தி அடைஞ்சிறப்போ நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இப்போ ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர். 1 வருஷத்துக்குள்ளே ஒரு கோல் இருக்குது அப்படின்றப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ளான கோலானது பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா அந்த டைமுக்கு கூட நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அசட் கிளாஸ்ன்றப்போ ஈக்விட்டி இருக்குது, டெப்ட்டு, கோல்டு, ஓவர்சீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு அசட் கிளாஸ்லேருந்து இன்னொரு அசட் கிளாஸ்க்கு நம்ம பண்ணணும். அதாவது ஈக்விட்டிலேருந்து நான் டெப்ட்டு போகிறேன் அப்படின்னா கூட ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தை ரெடீம் பண்ணி, அதாவது வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த பணத்தை அப்படியே வந்து நீங்கள் வந்து வேறு டெப்ட் ஸ்கீமில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டியிலேருந்து நான் டெப்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்விட்ச் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பணத்தை ஒரு ஸ்கீம்லேருந்து இன்னொன்றுக்கு பண்ணிக்கலாம். இல்லை நான் எஸ்பிஐ ஈக்விட்டியிலேருந்து வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய டெப்ட் ஸ்கீமுக்கு மாற்றுறேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ரெடீம் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும். மூணாவது ரீசன் பார்க்குறப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்டானது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, கடந்த 1 வருஷமாகவும் சரி இல்லை 2 வருஷமாகவும் சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி வந்து வேறு நல்ல ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ரெடீம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேருந்து நீங்கள் பணத்தை வெளியில் எடுக்கிறது தான் ரெடீம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஏடிஎம்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அன்எக்செப்டடாக வந்துருச்சு, பணம் எனக்கு இல்லை, பண பற்றாக்குறை இருக்குது, என் லைஃப்பை லீட் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேருந்து எடுக்கணும்னு உங்களுக்கு ஆப்ஷன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கண்டிப்பாக நான் சொல்வது வேறு ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா, வேறு ஏதாவது வழிகள் இருக்கா எடுக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு, வேறு வழி எந்த வழியுமே இல்லை, எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறப்போ இன்வெஸ்டர்ஸ் சில பேர் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை ஏஜென்ட் வழியாக போயிருப்பாங்க. அந்த டைமில் ரெகுலர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரெகுலர் பிளானுக்கு ஆகக்கூடிய செலவினம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் டைரக்ட் பிளானை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால் ரெகுலர் பிளானில் இருக்கக்கூடிய அந்த தொகையை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வந்து பணம் நீங்கள் ரெடீம் பண்ணிவிட்டு டைரக்ட் பிளானில் வேறு ஏதாவது அதே ஸ்கீமில் டைரக்ட் பிளானில் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே சொன்ன காரணங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓப்பன் எண்டட் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், லாக்இன் பீரியட் எதுவுமே இருக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் உள்ள பணம், எப்போ வேணாலும் வெளியில் போகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு தாராளமாக பணத்தை வெளியில் எடுத்துக்கலாம். சப்போஸ் க்ளோஸ்டட் எண்ட் ஃபண்டு போகிறப்போ அந்த மாதிரி ஃபண்டுக்கெலாம் ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ இல்லை 7 வருஷமோ கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்
அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்களால் ரெடீம் பண்ண முடியாது. ஒன்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களால் அது ரெடீம் பண்ண முடியும். சரி, என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 4 ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் ரெடீம் பண்ணுறதுக்கு. ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பிரான்ச்சுக்கு டேரெக்டாக நீங்கள் போயிட்டு ரெடெம்ஷன் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணும். உங்களுடைய பேன் கார்டு, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபோலியோ நம்பரு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸு, என்ன ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூனிட்ஸு இல்லை எவ்வளோ பணம் நீங்கள் வெளியில் எடுக்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கீமுக்கு வித்ட்ரா பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பணமானது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரெண்டாவது, சில இன்வெஸ்டர்ஸ் இப்போ டிமேட் ஃபார்மில் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க எந்த ப்ரோக்கர் வழியாக நீங்கள் ஜீரோதாவோ இல்லை ஐசிசி செக்யூரிட்டிஸோ இல்லை ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டோ எங்கே நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த யூனிட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிட்ஸ் விற்றுட்டு நீங்கள் பணத்தை வெளியில் எடுத்துக்கலாம். மூணாவது, ஆன்லைனில் கூட நீங்கள் ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட்னா ஏஎம்சியோட வெப்சைட் போர்ட்டல் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆதித்யா பிர்லா இருக்குன்னா அவங்களுடைய வெப்சைட் யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ளே என்ட்ரி போய் ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட்னா வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வழியாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. குவேரா, க்ரோ, இடி மணி, பேடிஎம் மணி, ஸ்கிரிப்ட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் வழியாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அப்ளிகேஷன் வழியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ரெடீம்ஷன் ரெக்வெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்குறப்போ ஆர்டிஏ மூலியமாகவும் நீங்கள் பணத்தை ரெடீம் பண்ணிக்கலாம். ஆர்டிஏ அப்படின்னா ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்க்குறப்ப கேம்ஸ் ஆன்லைன் ப்ளஸ் வந்து கேஃபின்டெக், அதாவது கார்வின்ற 2 பெரிய ஆர்டிஏ இருக்குது. அவங்க வழியாகவும் நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணி கூட நீங்கள் பணம் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரெடீம் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டுனா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பணம் வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட லிங்க் பண்ணிடுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணமானது திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்க்குறது முக்கியமான லிங்க்கு ஆம்ஃபே வெப்சைட்டு, எம்எஃப்யூ இந்தியா, கேம்ஸு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா ஏஎம்சி பிரான்ச்சஸ் நீங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு ஹவுசஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அதோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் அங்கேருந்து கூட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கூட நீங்கள் பணத்தை ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ரெடெம்ஷன் ரெக்வெஸ்ட்டை பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.